ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம மசாலாலாம் அரைச்சி குழம்பு பண்ணும்போது வீடே அவ்வளோ கமகமன் வாசனையா இருக்கும். இதை நம்ம ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்தலாம். அது இருக்க தான் டேஸ்ட் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ இந்த குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. இது நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரிசி நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வரணும். லைட்டாக நம்ம அழுத்தி விட்டுடலாம். தூள் பெருங்காயம் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கடைசியாக சேர்த்தா போதும். நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற இதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக வெந்தயம் செவக்க ஆரம்பிக்கும் போது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். வெந்தயம் கொஞ்சம் செவந்து வரணும் பாருங்கள். இந்த மாதிரி கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் இதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். சீரகம் நல்ல ஒரு வாசனை வரும். இந்த மாதிரி நல்ல வாசனை வந்ததும் இதையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் இதே பேனில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் இதை எடுத்து அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் இதே பேனில் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்ல ஒரு வாசம் வர்றது வரைக்கும் நம்ம வறுக்கணும். உளுந்து நல்லா வறுப்பட்டு நல்ல வாசனை வந்ததும் இதையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 6 டீஸ்பூன் மல்லி விதைகள் இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மல்லியும் நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததும் இதை மாற்றி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 10 காஞ்ச மிளகாய். இப்போ மிளகாவும் நல்லா வறுப்பட்டதும் இதையும் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இருக்கட்டும், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது மறுபடியும் இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 20 போல் சின்ன வெங்காயம் அதை 1-2 வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 15 பல் போல் பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப பெரிய சைஸ் தக்காளினா 1 போதும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா குழைவாக வெந்து வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம்ல எல்லா மசாலாவும் அது நல்லா ஆறி ரெடியாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோ நல்லா பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு அது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலா நம்ம அரைக்கும் போதே அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 15 பல் போல் பூண்டு, சின்ன சைஸ் பூண்டில் 15 போல், 20 போல் சின்ன வெங்காயம் அதை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குறப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒருவேளை கட்டி பெருங்காயம் இல்லாமல் தூளாக சேர்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும். நல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன்.
அதுலேருந்து நல்லா புழிஞ்சிட்டு ஜூஸ் எடுத்து ரெடியாக வச்சுருக்கணும் நம்ம. இதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துடணும். புளி தண்ணி கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்குறப்போ புளியோட பச்சை வாசனைலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். 2-2.5 கப் தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு இதை வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் ஆகும். கொஞ்சம் குறைஞ்சி வரணும், அதே நேரம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்கு, லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சுட்டு மிதமான சூடில் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். நான் வந்து கொஞ்சம் நிறைய தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து இருக்க தான் டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து வத்தல் இருக்கும்ல, சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வெண்டைக்காவை கூட நம்ம வந்து நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுண்ட வத்தல் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நமக்கு இந்த குழம்புலேருந்து எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து இங்கே வச்சுருக்கேன் தனியாக. வச்சுட்டு மீதியை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறமா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக சுண்ட வத்தல், நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது. பார்க்கவே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு தயார். டடா, நம்மளோட வாசனையான காரக்குழம்பு ரெடியாக இருக்குது. அது அப்படி செஞ்சு முடிக்கிறப்போ வீடே அப்படி கமகமன்னு வாசனையாக இருக்கும். நமக்கு வந்து இந்த சுண்ட வத்தல் வந்து முழுசாக இருக்க வேண்டாம் அப்படின்னா அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பல்ஸ் மோடில் 1-2 தடவை நம்ம கொடுத்து கூட எடுத்து சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.